குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத தொழுக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு அதிபதியான புதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் கேதுவோடு இணைவு. சூரியன் இங்கே ஆட்சி பலத்தில் இருக்கிறார். ராசிக்குள்ளேயே செவ்வாய், ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு, உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு 4 சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் திக்பலம்னு அர்த்தம். ஸோ சுக்கிரன் உங்களுக்கு பலமாகவே செயல்படுவார் அப்படிங்கிறத சொல்லலாம். ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இங்கே வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி. 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைகிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நிறைய நன்மைகள், பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்களில் நிறைய நன்மைகள் கிடைக்க காத்திருக்கு. என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2வது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தை பெறுது புதன். முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னா புதனுக்கு கன்னி தான். கன்னியில் புதன் வந்து அமர்ந்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழல். ராசி அதிபதி பலமாயிடுச்சுங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? 17ஆம் தேதி செப்டம்பர் 17 அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி. இதுவுமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை தான் சொல்லுது, பெருசாக நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை. 18ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6-11க்கு அதிபதி ராசிக்குள்ளிருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்தில் செவ்வாய் நீசம், ஆனால் உச்சம் பெற்ற குரு கூட இருக்கிறதுனால இங்கே நீச்சபங்க ராஜயோக அமைப்படையுது. குரு மங்கள யோகம் ஏற்படுது தனஸ்தானத்தில். இதுவும் ஒரு ப்ளசண்டான ஒரு பலனை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அம்சமாகவே இருக்குது. கவலையே பட வேண்டாம். அதே போல் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பலம் பெற்ற ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சின்னா அங்கே பலம் இழந்து போயிடுமா அப்படின்னு கேட்டால், ஆட்சி பெற்ற சுக்கிரனோட இணைவு அங்கேயும் அந்த புதன் பலமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் 7ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய ராசிநாதன் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிரகமாக பார்க்கலாம். முதல்ல சுக்கிரன் 2ஆம் தேதி சுக்கிரனுடைய பயிற்சி இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற 5ஆம் இடம் பலம் அடையுது. பாருங்கள், யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை, குழந்தை பேர் இல்லை அப்படின்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க, முதல்ல திருமணத்துக்கு சொல்லிவிடுவோம். மனசுக்கு பிடிச்சமான வரணும் அமையலை, எனக்கு இதுக்கெல்லாம் பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னோடய பிளானுக்கு கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, நல்லா பார்த்துட்டு போகிறாங்க, பிடிக்கிறாங்க, எல்லாம் ஓகேவாக இருக்குது, ஆனால் சரியாக அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது, அதனால் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இருந்ததுன்னா, இந்த மாதம் உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான துணையை வரனை இந்த காலகட்டம் நீங்கள் பார்த்துருவீங்க. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ மனசுக்கு பிடிச்ச சம்பவம் ஒன்றும் நடக்க போகுது. சார் கல்யாணமெல்லாம் ஆகிடுச்சு சார், ஆனால் குழந்தை பேர் இல்லை, குழந்தைக்காக முயற்சி எடுத்துகிட்டே இருக்கோம், குழந்தை பேர் கிடைக்கவே இல்லை, நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்தாச்சு, அப்பவும் கிடைக்கல அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, இந்த காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்யும்போது கட்டாயமாக குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருது. அதுவும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் தான், நல்ல நிலையில் தான் இருக்கிறீங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது, தப்பில்லை, ரைட்டு. அதே போல் உயிர் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியல, வேற யாரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அல்லது அது சம்மந்தமான உங்களுக்கு வர வேண்டியது வராமல் போயிட்டு இருக்குது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்க பிரச்சனைகள் அதை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால நிறைய அலைச்சலை சந்திச்சாச்சு, அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, எனக்கு வர வேண்டிய சொத்து 10 வராமல் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இருந்ததுன்னா, அதுக்கான முயற்சிகள் அந்த காலகட்டம் நீங்கள் கண்டிப்பாக செய்யும்போது அதுவும் உங்களுக்கு சாதகமாக மாறிடுது. ரொம்ப ஃபேவரான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்தி தரும். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. குழந்தைகள் உங்களுடைய பெயர் சொல்லும் அளவுக்கு வளர்ந்து விடுவார்கள் அப்படிங்கிறத சொல்லுது. அவர்களுக்கான சில நல்ல விஷயங்கள் உங்களால் அவங்களுக்கு நடக்கணும். ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து விடுவீங்க, நல்ல படிப்பு இல்லை வேலைக்காக முயற்சி எடுத்திருந்து அதுக்கான உதவிகளை செஞ்சு அவங்க அடுத்த நோக்கி நகர்றதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் அவங்களுக்கு போட்டி பந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுனாலும் சரி, அதில் ஃபைனலாக உங்கள் குழந்தைங்க ஜெயிச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு மன திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். தான் யார் அப்படிங்கிறத உங்களுடைய குழந்தைகள்
புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சமாக காட்டுது. இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது சார், எனக்கு அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, சரியாக ஜீரணமாகலை, இது சம்மந்தமான தொந்தரவுகள் எனக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த உடல் ரீதியாக நான் சொன்ன குறிப்பிட்ட அந்த பாகங்கள் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுது அப்படிங்கிறது சொல்லுது. மன தெளிவு கிடைக்குதுங்க. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது சரி, எது தப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல மன தெளிவு கிடைக்குதுங்க. அதுதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனம் தெளிவில்லாமல் ஒரு பயந்த நிலையில இருந்துட்டு இருந்தது கடந்த காலகட்டங்களில். இப்போது அந்த தெளிவு கிடச்சிருது. சார் தெளிவாக இருந்துட்டாலே போதும், நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நம்ம அசால்ட்டாக நம்ம புரிஞ்சுக்குவோம் இல்லையா, அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவோம் இல்லையா, அந்த தெளிவு கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா குழந்தையை முன் வச்சு குழந்தைக்காக 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை அந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தருவார். அதுவும் நல்ல விஷயம்தான். அதே போல் மனசுக்கு பிடிச்ச ஆடம்பரமான விஷயங்கள், பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். ஆபரண சேர்க்கை உண்டாகுது. அதுக்காக செலவுகள் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவோ செலவாகுது, ஆனால் ஆகிட்டு போகுது, நான் சந்தோஷமாக இருக்கிறத எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத 100% மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சில சுப செலவுகளை உங்களுடைய சந்தோஷத்துக்காக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. காசு வேணால் போயிட்டு போது சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டம் இருக்கும். சார் சிம்பிளாக நைட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும் சார், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாகும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒற்றுமையாகும், நல்லா தூக்கம் வரும், நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் சில நபர்களுக்கு மட்டும் இரவு நேரங்களில் அந்த நைட் அவுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இரவு நேரங்களில் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதுவுமே ஒரு மனசை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. சார் நீங்கள் கோயில் குளத்துக்குலாம் போக மாட்டீங்க, டூர் தான் சுற்றுவீங்க, ஊட்டி கொடைக்கானல் ஊருக்கு ஏற்காடு அப்படின்னு தான் போவீங்க, அதுவுமே உங்களுக்கு மன திருப்தியை தரும். இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு சூழலை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி தருவார். அது என்னென்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறது தான் அதுக்குண்டான தத்துவார்த்தமே. ஸோ சுக்கிரன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்ல பலனத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு, தைரியமாக இருக்கலாம். அடுத்ததாக புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியார். 4ஆம் இடத்துல புதன் பலமடையுது. வீடு, வண்டி, வாகன, சொத்து, சுகம் சம்மந்தமான விஷயங்களில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது சம்மந்தமான விஷயங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகள் அந்த காலகட்டம் எடுக்கிறீங்களா, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபேவராக முடிஞ்சிடும். தாய் வழி உறவுகளால் ஆதரவு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. தாய் வழி உறவுகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நீங்களுமே உங்களோட தாய் வழி உறவுகளுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் தொழில் ரீதியாக புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து அதை பண்ணலாம், தனியாக பண்ணுறதுக்கு ஒரு சிரமமாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். நல்ல பார்ட்னர்ஸ் இந்த காலகட்டம் கிடைப்பாங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாகுது. நேர்த்தியான முறையில் உங்களுடைய காரியங்களை திறம்பட செயல்பட்டு பக்காவாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் காட்டுது. ஸோ அதுவும் உங்களுக்கு ஃபேவரான ஒரு விஷயமாகவே இருக்குது. 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால பதவி, பொறுப்பு, அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன விஷயங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, நம்ம பேசின விஷயங்களுக்கு நம்மளுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காலகட்டமெல்லாம் தாண்டி சார் இவங்ககிட்ட இந்த விஷயத்தை கொடுத்தா பக்காவாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைகாட்டக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நீங்கள் யார், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை என்ன, அதை எங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அந்த தெளிவு கிடச்சிட்டா போதுங்க, நம்ம நல்லபடியாக இருக்கலாம். அந்த தெளிவு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. 26ஆம் தேதிக்கு மேலே திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருவார் புதன். ஏன்னா 26ஆம் தேதிக்கு மேலே புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி. இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணீங்களோ அதெல்லாம் ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவீங்க. 26ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ஃபேவராக இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம். குழந்தையின் மீது பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. 26ஆம் தேதிக்கு மேலே காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அந்த காலகட்டம் தான் புதனும் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல சேர்றாங்க இல்லையா, அது காதல் அப்படின்னா அந்த ஸ்டேஜ்லேயே நிப்பாட்டிக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத சங்கடங்களை, சலிப்புகளை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும், செலவுகள் போகும் அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா 12 கூடியவர் அப்படிங்கிறவர் சுக்கிரனாகிறாரு. அதே போல் புதன் அப்படிங்கிறது லக்னாதிபதி, அவரே ராசிக்கு அதிபதி, அவரே 4 சுகாதிபதி இல்லையா. அப்போ சுகாதிபதி 5 கூடியவர் 12 கூடியவர் சேரும்போது காதலாக மட்டும் இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயம். அது காதல் காமமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏமாந்துட வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா உங்களுடைய சுயஜாதகப்படி 5ஆம் இடம் பலமிழந்து இந்த 5இல் வக்ரகிரகங்கள் இருக்கும், 5ஆம் அதிபதி பலமிழந்து இருக்கிறாரோ. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது காதல் தோல்வியில் போய் முடியும். அந்த சமயங்களில் இந்த மாதிரியான ஒரு கோச்சார நிலைகளில் தவறுகள் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பின்னாருக்கல்ல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும், தேவையில்லாத அலைச்சலையும் செலவுலையும் கெட்ட பெயரையும் கொடுத்துரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஸோ காதல் விவகாரங்களை மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
திருமணத்துக்கு முன்னாடி காதலிச்சா கூட பரவாயில்ல, இப்போ சில பேர் திருமணத்துக்கு அப்புறமும் காதலிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இங்கே சறுக்கிறது, குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனையை அது கொடுத்துருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது. ரைட். அடுத்ததாக சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல வந்து அமர்றாரு. அப்படிங்கும்போது சகோதர வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சகோதர வழி உறவுகள் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதுவும் நல்லா இருக்குது. அதே போல் அக்கம் பக்கத்தினர் வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்ப, உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க இல்லையோ உங்கள் வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட ரொம்ப பக்குவமாக பேசி சந்தோஷமாக நகரக்கூடிய ஒரு சூழலை அது ஏற்படுத்தியது அப்படிங்கிறத சொல்லலாம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஏமாற்றத்தையும் தரும். என்னதான் நீங்கள் உறவுகளை ரொம்ப ரொம்ப தாங்கினாலும் அந்த உறவுகள் உங்களுடைய மதிப்பை உணர மாட்டாங்க. கடைசியில் உறவுகள்கிட்ட வெறுப்பு மட்டுமே மிச்சமாகுது அப்படிங்கிறத அந்த சூரியன் தந்துடுவார். மாத இறுதியில் அதை நீங்கள் உணர்வீங்க. சரிங்களா? அது வரைக்கும் நம்ம யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். உறவுகளுக்காக பாடுபடக்கூடிய ஒரு அம்சத்தை தான் காட்டுது. மாத இறுதியில் தான் உணர்வீங்க, அட இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் பாடுபட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, நம்மளுக்கு எகென்ஸ்டாக தான் அவங்க செயல்படுறாங்க. சிவனே நம்ம வீட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்திருக்கலாம், நம்ம வீட்டு அளவில் மட்டும் நம்ம பார்த்து இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த காலகட்டம் உறவை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழலும் மனதிற்குள் வரக்கூடிய ஒரு நிலையை சொல்கிறது. அடுத்ததாக செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 6-11க்கு அதிபதி. ராசியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. குரு கூட உச்சம் பெற்ற குரு கூட நீச்ச செவ்வாய் சேருது. அப்படிங்கும்போது இங்கே குருமங்கள யோகம், நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள் இருக்குது. வருமான ரீதியாக இது வரைக்கும் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது. வேலையில் அடுத்த கட்ட நிலையை நோக்கி நீங்கள் நகர போகிறீங்க. அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ப்ரொமோஷன் கிடைக்கலனால இன்க்ரிமெண்ட்டாவது இந்த காசை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்தானத்தில் குரு கூட சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் மட்டும் பேச்சுவார்த்தையினால் சங்கடங்கள் வரும். மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை. செவ்வாய் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் செயல்பட போகிறார். நல்லது, லாபத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரைட். ஸோ நிறைய நன்மைகள் இருக்குது, சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு இல்லையா? குறைபாடுகளை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தனைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறும். மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கு அனைத்துமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.